நாகை மாவட்டத்தில் செவித்திறன் இன்றி தவித்து வரும் 5 வயது குழந்தைக்கு செவிக்கருவி வழங்க அரசு முன்வர வேண்டும் என குழந்தையின் பெற்றோர் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். கள்ளமற்ற சிரிப்புடன் மரக்கிளையில் கயிறு கட்டி மகிழ்ச்சியாக விளையாடும் இந்த குழந்தையின் பெயர் இனியா. நாகை மாவட்டம் கீழையூருக்கு அருகே வழக்கரை தெற்குவேலி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயவீர பாண்டியன் கோகிலா தம்பதியின் 2வது மகள். 2019ஆம் ஆண்டு பிறந்த இனியாவுக்கு பிறவியிலேயே செவித்திறன் இல்லை. குழந்தையின் 2 வயதில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்து காதின் அருகே செயற்கை கருவி பொருத்தப்பட்டது. பின்னர் வழங்கப்பட்ட பயிற்சியால் செவித்திறன் பெற்றார் இனியா. பேச்சு திறனும் முன்னேறி இயல்பாக பேசினார். தற்போது அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயில்கிறார். ஆனால் இனியாவுக்கு பொருத்தப்பட்ட செவிக்கருவி பழுதுபட்டதால் கேட்கவும் முடியாமல் பேசவும் முடியாமல் தற்போது நிசப்தமான நிலையில் இருக்கிறார். ஆபரேஷன் பண்ணி நல்லா பேசிட்டு இருக்கணும். மிஷின் ஃபால்ட் ஆனதுல இருந்து ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரு வண்டி போனா கூட என்ன வருது ஏது வருதுன்னு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருந்தவ என்ன பண்றான்னா சைகையில பேச ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. மிஷின் இல்லாதோட இப்ப பாப்பா ரொம்ப நாங்க கேர்ஃபுல்லா கைக்குள்ளேயே வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இனியாவின் செவிக்கருவியை பழுது நீக்க சென்ற போது 1000 கணக்கில் செலவாகும் என்றும் புதிய கருவி வாங்க 2 லட்சம் ரூபாய் ஆகும் என்றும் கூறியதாக குழந்தையின் தந்தை ஜெயவீர பாண்டியன் கூறுகிறார். 20 நாள்ல மிஷின் இல்லாம இந்த குழந்தை பேச்சு காதுல விடாம மிஷின் வேணும்ட்டு அதே இடம் முடிச்சிருக்கு. நம்ம பேசுறது காதுல விட முடியாது. நாங்க என்ன சார் பண்றது? வெளியே பைசா கொடுத்து வாங்குறதுக்கான போதிய வருமானம் இல்லை எங்களால. நாங்க சர்வீஸ் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்கும் 50,000 80,000 அப்படிங்கிறாங்க. பேச முடியாமலும் கேட்க முடியாமலும் இருப்பதால் பள்ளி செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருக்கிறார் இனியா. தங்கள் குழந்தையின் இயலாமையை போக்க செவிக்கருவியை பொருத்த அரசு முன்வர வேண்டும் என்று அவரது பெற்றோர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக நாகை செய்தியாளர் என். விஷ்ணுவர்தன்.